தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஒலிம்பிக்கில் இந்திய அணியை வழிநடத்துகிறார் ககன் நரங். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மேரி கோமிற்கு பதிலாக ககன் நரங் இந்திய அணியை வழிநடத்துவார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூலை 16 ஒலிம்பிக்கில் தொடக்க விழாவில் சரத்கமலுடன் இணைந்து PV சிந்து தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, 4 முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்ற துப்பாக்கிச் சுடுதல் வீரர் நரங் 10 மீட்டர் ஏர்பில் பிரிவில் வெண்கலம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மேரி கோமிற்கு பதிலாக ககன் நரங் இந்திய அணியை வழிநடத்துவார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூலை 26 ஒலிம்பிக் தொடக்க விழாவில் சரத்கமலுடன் இணைந்து PV சிங் தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சரத்கமலுடன் இணைந்து PV சிந்து இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. வணக்கம் சடையாண்டி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா மோனிகா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது வருகின்ற ஜூலை 26 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் களை கட்ட இருக்கிறது. இந்த போட்டிக்கான இந்திய வீரர்களை இதற்கு முன்பு குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் அவர்கள் தலைமை தாங்கி இங்கிருந்து பாரிஸுக்கு அழைத்து சென்று போட்டியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மீண்டும் இந்திய வீரர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான அந்த தலைவர் பதவியை மேரி கோம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. துணை தலைவராக துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரங் பதவி வகித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மேரி கோம் போட்டியில் கவனம் செலுத்துவதன் காரணமாக அவர் இந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். எனவே துணை தலைவராக இருந்த ககன் நரங் தற்பொழுது தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய அணிக்கு ஒரு தலைவராகவும் செயல்பட இருக்கிறார். இந்த அறிவிப்போடு சேர்ந்து இந்திய அந்த தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்லும் வீரர் வீராங்கனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்கமல் அந்த தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்த செல்கிறார். அவரோடு சேர்ந்து பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவும் தேசிய கொடியை ஏந்து இந்திய அணியை வழிநடத்த செல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பான அறிவிப்பை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ககன் நரங் அவர்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இதற்கு முன்பாக வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். PV சிந்து பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளி பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கம் வென்றிருந்தார்கள். இந்த முறை கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த நீரஜ் சோப்ரா அவர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.